ராவணன் அனுப்பிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. எப்படியாவது இவன் வந்து அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து இவனை வச்சு தான் அவங்கள வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முகமூடி போட்டிருக்கிற அந்த ஆள் வந்து பிளான் பண்ணியிருக்கான். ஏன்னா இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற அந்த வில்லனோட பிளான் தாங்க. ஸோ அவன் தான் வந்து சொல்லி அனுப்பியிருப்பான், இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் நீ சும்மா விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போகிற டைமிங்கில் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தானாக போயிட்டு வந்து சிக்கிக்குவார். இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துல வேற வண்டியே கிடைக்காத மாதிரி தான் வந்து போயும் அவங்க வண்டியில போயிட்டு வந்து ஏறி இருப்பாரு. ஸோ ஏறி முடிச்சுட்டு ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த அடிவாரத்துக்கிட்ட வந்துருவாங்க. ஸோ வந்தவொடனே பாத்தீங்கன்னா இங்கேயே நிப்பாட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கி வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ரவுடிகள்ல வந்து ஒரு 2 பேரை வந்து நீங்க போயிட்டு அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க இருக்கிற இடத்த பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால ஸோ சக்தி வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்க 2 ரவுடி பசங்கள் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து இவன் திரும்பி பார்க்கும்போது அவங்க வந்து இவனை பார்க்காத மாதிரியும் எதாச்சும் அவங்க நடந்து வர்ற மாதிரியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ கால் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஜனனிக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கே இருக்கா இன்னும் வரலையே நீ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற பக்கத்தில் வந்து நான் ரீச் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து லிஃப்ட் கேட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ அவங்கள 2 பேரும் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது சரி நீ இதை நினைச்செல்லாம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, இதை நான் வந்து பார்த்துக்கிறேன், அவங்க 2 பேரையும் நான் வேற பக்கம் திசை திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரேன், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏதாவது வந்து ஒரு இது மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஏதாவது அடையாளம் மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீ வந்து இங்கே பக்கத்தில் வரும்போது சிறுமலை இங்கேருந்து வந்து இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம், அந்த போர்டு கிட்ட தான் நாங்கள் வந்து இருக்கோம், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணாத, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்து ரீச் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ காலை கட் பண்ணோன்னே எப்படியாவது அவங்க 2 பேரையுமே நம்ம வந்து வழி மாற வைக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து அவங்க 2 பேரையுமே ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ வேகமாக முன்னாடி போய்கிட்டு இருந்த சக்தி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு திடீர்னு வந்து அப்படியே அவங்க சைடு திரும்பி ஆப்போசிட்டில் வேகமாக விறுவிறுன்னு நடந்து காட்டுக்குள்ளே உடனே வந்து போக ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இதனால அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா இவன் வந்து வேற எந்த பக்கமும் இருக்காங்க போல இருக்கு, வாடா நம்ம பின்னாடியே போவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து வேறு பக்கம் மாறி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே வழி தெரியாமல் வந்து எங்கடா அவனை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி சக்தி பார்த்தீங்கன்னா உடனே வந்து வெளியில் வந்துடுறாரு ரோட்டுக்கு. ஸோ ரோட்டுக்கு வந்து மறுபடியும் எப்படியாவது விறுவிறுன்னு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போய்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ரவுடிக வந்து வேற பக்கம் போனதுனால அவங்களுக்கு எப்படி வெளியில் வர்றது எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த வந்து ரீச் ஆகிறாரு. சக்தியை பார்த்தோன்னே ஜனனி தர்ஷினி 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா நீ வந்துட்டு என் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்கிறது வந்து சேஃப் கிடையாது, உடனே நம்ம கிளம்பி வந்து மதுரைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையுமே பேசிக்கலாம், நீங்க 2 பேரும் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாரு. ஆமா ஓகே தான், நம்ம வந்து இந்த கார்லயே போயிடலாம், நீ வந்து போயிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் இதில் தான் நாங்கள் இருந்தோம் சக்தி, ஆனால் வந்து இப்போ தான் வந்து இது மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பெட்ரோல் இல்லையோ என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணுறது வந்து சரிப்பட்டு வராது, இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா மெயின் ரோடு வந்துடும், அங்கேருந்து கூட நம்ம ஏதாவது வந்து பண்ணி ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜனனி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம வந்து வெயிட் பண்ண நமக்கு தான் வந்து ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும், சரி வாங்க வேகமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வேகமாக வந்து கிளம்புறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தான் நம்ம தர்ஷினியால் நல்லா நடக்க முடியுது, ஏன்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கிறதுனால அவ்வளோவா போக முடிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சக்தி வந்து நம்ம தர்ஷினியை வந்து தூக்கிக்கிறாரு கையில். ஸோ தூக்கிட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்க வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ மெயின் ரோட்டுக்கு வந்தோடனே அங்கே வந்து ஏதாவது வண்டி வருதா நம்ம போகலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லாரி வருது. ஸோ இந்த லாரியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், எங்களுக்கு அடிபட்டிருக்கு, நாங்கள் வந்து மதுரை வரைக்கும் போகணும், ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவரும் சரி ஓகே ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேரையுமே வந்து ஏற்றிட்டு ஒரு வழியாக வந்து
மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுறாரு. ஸோ இப்போ அங்கே போனோடனே வந்து டைரக்டா அவங்க வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்றாங்களா, இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ மேலே வந்து இந்த மாதிரி தேவையான பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வந்து சக்தி வந்து முயற்சி பண்ணி இவங்க 2 பேரையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ராவணனுடைய ஆட்டம் என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவளை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ற எல்லா பேச்சையுமே இவங்க கேட்டிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போ அதுல வந்து ஒரு சின்ன சொதப்பல் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்க போறாரு, இதனால வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான பஞ்சாயத்துகள் வரப்போகுது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.